இறை இயேசுவில் பிரியமுள்ள மாதா தொலைக்காட்சியின் அனைத்து நிகழ்ச்சிகளையும் ஆவலோடு பார்த்து கொண்டிருக்கிற அன்பு நேயர்கள் அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம். இந்த நாள் முழுவதும் நீங்கள் இறைவனின் உடனிருப்பை உணர்ந்து வாழ்ந்திருப்பீர்கள் என்று நம்புகிறேன். இன்றும் ஓர் அருமையான சிந்தனையை தான் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். கடவுளால் படைக்கப்பட்ட நாம் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நாளும் பலவிதமான நன்மைகளை பெற்றுக்கொள்கிறோம். நாளும் நன்மைகளை பெற்றுக்கொள்ளும் நாம் நன்றியுள்ள மனிதர்களாக வாழ வேண்டும் என்பதையும் நம் மனதில் கொள்ள வேண்டும். நம்மில் எல்லோருக்கும் நன்மைகள் செய்ய முன் வருவதில்லை. முதலில் நமக்கு தெரிந்தவர்களுக்கும் நாம் உதவி செய்தால் அதற்கு பலனாக நமக்கு உதவி கிடைக்கும் என்று நினைப்பவர்களுக்கு மட்டும்தான் உதவி செய்ய நம்மில் பலர் தயாராக இருக்கிறோம். முகவரி தெரியாதவர்களுக்கும் நமக்கு அறிமுகமில்லாதவர்களுக்கும் யாருமற்று தெருவோரம் அனாதையாய் இருக்கும் அபலைகளுக்கும் உதவி செய்ய வேண்டும் என்று நம்மில் எத்தனை பேர் ஆவலாய் இருந்திருக்கிறோம் என்று யோசித்து பார்க்கவே இன்றைய நிகழ்வு நம்மை அன்போடு அழைக்கிறது. பல சமயங்களில் கண்ணிருந்தும் குருடர்களாய், வாயிருந்தும் ஊமையர்களாய், காதிருந்தும் செவிடர்களாய்த்தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த நிலையில் வாழ்ந்தோம் என்றால் நாம் வாழ்கின்ற வாழ்க்கைக்கு எந்தவிதமான அர்த்தமும் இல்லாமல் போய்விடும் என்பதை புரிந்து கொண்டு மற்றவர்களுக்கு பயன் தரக்கூடிய வாழ்க்கையை வாழ நம்மை பயிற்றுவிப்போம். நன்றி என்ற சொல் நமது உறவுகள் வளர்வதற்கு உறுதுணை புரிகின்றது. நன்றி என்ற உணர்வில் கிடைக்கும் ஆனந்தம் வேறு எதிலும் கிடைக்காது. எனவே நாம் ஒவ்வொரு நாளும் பெற்றுக்கொள்ளும் நன்மைகளுக்கு நன்றி சொல்லும் பழக்கத்தை நமதாக்குவோம். அதுவே நம்மை நாளும் வளர்த்தெடுக்கும் என்பதையும் புரிந்து கொள்வோம். ஒவ்வொரு நாளுமே நாம் பல்வேறு நபர்களிடமிருந்து நன்மைகளை பெற்றுக்கொள்கிறோம். அவற்றிற்கெல்லாம் நன்றி சொல்ல நாம் கடமைப்பட்டிருக்கிறோம் என்பதை உணர்ந்து வாழ்வோம். நன்றி சொல்லும் குணம் நம்மிடமிருந்தால் நாளும் நமது பெருமை உயரும் என்பதை அறிந்து கொண்டு நன்றி சொல்லி வாழ நம்மை பயிற்றுவிப்போம். நாம் மற்றவர்களுக்கு கூறும் நன்றி மனமார்ந்ததாக இல்லை என்றால் நன்றி சொல்வதும் வீணாகத்தான் இருக்கும். எனவே மற்றவர்களின் மனங்கள் மகிழ நாம் நன்றி சொல்வோம். தமிழ்நாட்டில் சுற்றுப்பயணம் மேற்கொண்ட காந்தியடிகள் காரைக்குடியில் ஒரு செல்வந்தர் வீட்டில் தங்கியிருந்தார். 3 நாட்கள் அவருடைய வீட்டில் காந்திஜி தங்கியிருந்தார். காரைக்குடியாருக்கு பேரானந்தம். காந்திஜி தனது வீட்டில் தங்கியிருக்கும் பெரு வாய்ப்பு தனக்கு கிடைத்ததே என்று நல்ல உணவு படைத்து சிறப்பாக உபசரித்தார். கடைசி நாள் காரைக்குடியிலிருந்து வேறு ஊருக்கு புறப்பட வேண்டிய நேரம். அங்குள்ள அனைவரும் காந்தியை தேடுகிறார்கள். அவர் அறையில் அவரை காணவில்லை. எல்லோருமாக எல்லா இடத்திலும் தேடுகிறார்கள். அப்போது கழிவறையில் சத்தம் கேட்டது. அங்கு போய் பார்த்தால் காந்தியடிகள் கழிவறையை சுத்தம் செய்து கொண்டிருந்தார். எல்லோரும் பதறிப்போய் மகாத்மா செய்யக்கூடிய காரியமாயுது என்று கேட்டார்கள். அப்போது காந்தியடிகள், எல்லோரும் செய்யக்கூடியதுதான் இது, மகாத்மாவுக்கு என்று தனியாக ஒரு காரியம் இருக்கிறதா என்ன என்று கேட்டுவிட்டு, நான் இவர்கள் வீட்டில் 3 நாள் சாப்பிட்டிருக்கிறேன். இவர்களுக்கு நான் ஏதாவது சிறிய காரியமாவது செய்ய வேண்டாமா? எனக்கு ஒழுங்காக செய்ய தெரிந்த பணி இது ஒன்றுதான். அதனால்தான் போகிற போது இந்த சிறிய உதவியையாவது இவர்களுக்கு செய்து வைப்போம் என்று இதனை செய்தேன் என்றாரா? நாமும் நன்றியுள்ளவர்களாக வாழ வேண்டும் என்பதை இந்த நிகழ்வு நமக்கு எடுத்து காட்டுகிறது. எனவே நாமும் நன்றியுள்ளம் படைத்தவர்களாக வாழ நம்மை பயிற்றுவிப்போம். இன்றைய தினத்தை எடுத்துக்கொள்வோம். இந்த நாள் முழுவதும் நாம் பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்கு நன்றி கூறி வாழ்ந்தோமா என்று யோசித்து பார்ப்போம். இந்த நாளில் நமது செயல்பாடுகள் எப்படிப்பட்டதாக இருந்தது என்று நம்மையே நாம் கேட்டு பார்ப்போம். இன்று நீங்கள் வேலை செய்யும் இடத்தில் தலைவர்களுக்கு கீழ்ப்படிந்து நடந்தீர்களா? உங்கள் தலைவர்களுக்கு கீழ்ப்படியுங்கள், அவர்களுக்கு பணிந்திருங்கள். அவர்கள் உங்களை பற்றி கணக்கு கொடுக்க வேண்டியிருப்பதால் உங்கள் நலனில் விழிப்பாயிருக்கிறார்கள். இன்று நீங்கள் உங்களோடு வேலை செய்பவர்களிடம் ஆள் பார்த்து செயல்பட்டீர்களா? நீங்கள் தந்தையே என
அழைத்து மன்றாடுபவர் ஆளை பார்த்தல்ல, அவரவர் செயல்களின்படியே தீர்ப்பு வழங்குகிறார். இன்று நீங்கள் மௌனம் அனுசரித்தீர்களா? நெஞ்சே, கடவுளுக்காக மௌனமாய் காத்திரு. ஏனெனில் நான் எதிர்பார்க்கும் நலன் வருவது அவரிடமிருந்தே. இன்று நாம் இறைவனுக்கு ஏற்புடைய செயல்களை செய்திருந்தாலும் சில நேரங்களில் நமது செயல்களால் இறைவனையும் நம்மை சுற்றி வாழும் சமூகத்தையும் மனநோகச் செய்திருப்போம். அத்தகைய தருணங்களுக்காக மனம் வருந்தி மன்னிப்பு கேட்டு மனத்துயர் மன்றாட்டை ஜெபிப்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக்கொள்ள மன்றாடுகிறேன். ஆமேன். மனத்துயர் மன்றாட்டை ஜெபித்ததன் வழியாக இறைவனிடமிருந்து மன்னிப்பை பெற்றிருப்போம் என்ற நம்பிக்கையோடு இறை வேண்டலில் இணைவோம். இறைவா, இறைவா, எமக்கு துணை புரிய வாரும். ஆண்டவரே, எமக்கு துணை புரிய விரைந்து வாரும். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். என் ஆண்டவரே, என் கடவுளே, பகலில் கதறுகிறேன், இரவில் முன்னிலையில் புலம்புகிறேன். என் ஆண்டவரே, என் கடவுளே, பகலில் கதறுகிறேன், இரவில் முன்னிலையில் புலம்புகிறேன். ஆண்டவரே, என் மீட்பின் இறைவா, பகலில் நான் கதறுகிறேன், இரவில் உமது முன்னிலையில் புலம்புகின்றேன். என் மன்றாட்டு திருமுன் வருவதாக, என் கூக்குரலுக்கு செவிசாய் தருளும். ஏனெனில் என் உள்ளம் துன்பத்தால் நிறைந்துள்ளது, என் உயிர் பாதாளத்தை நெருங்கிவிட்டது. படுகுழிக்குள் இறங்குவோருள் ஒருவராக நானும் கணிக்கப்படுகின்றேன். வலுவற்ற மனிதர் போலானே. இறந்தோருள் ஒருவராக கைவிடப்பட்டேன், கொலையுண்டு கல்லறையில் கிடப்பவர் போலானேன். அவர்களை நீர் ஒருபோதும் நினைப்பதில்லை, அவர்கள் உமது பாதுகாப்பினின்று அகற்றப்பட்டார்கள்.
ஆழமிகு படுகொலிக்குள் என்னை தள்ளிவிட்டே, காரிருள் பள்ளங்களுக்குள் என்னை கைவிட்டு விட்டே. உமது சினம் என்னை அழுத்துகின்றது, உம் அலைகள் அனைத்தாலும் என்னை மூழ்கடிக்கின்றே. எனக்கு அறிமுகமானவர்களை என்னை விட்டு விலகச் செய்தீர். அவர்களுக்கு என்னை அருவருப்பாக்கினீர். நான் வெளியேற இயலா வண்ணம் அடைபட்டுள்ளேன். துயரத்தினால் என் கண் மங்கி போயிற்று. ஆண்டவரே, நாள்தோறும் உம்மை மன்றாடுகின்றேன். உம்மை நோக்கி என் கைகளை கோப்புகின்றேன். இறந்தோர்க்காகவா நீர் வியத்தக செயல்கள் செய்வீர்? கீழுலகின் நாவிகள் எழுந்து உம்மை புகழுமோ? கல்லறையில் உமது பேரன்பு எடுத்துரைக்கப்படுமா? பாதாளத்தில் உமது சொல்லுறுதி அறிவிக்கப்படுமா? இருட்டினில் உம் அரும் செயல்கள் அறியப்படுமா? மறதி உலகில் உம் நீதி நேரி உணரப்படுமா? ஆண்டவரே, நானோ உம்மை நோக்கி கதறுகின்றேன். காலையில் உம்மை நோக்கி மன்றாடுகின்றேன். ஆண்டவரே, என்னை ஏன் தள்ளிவிடுகின்றீர்? என்னிடமிருந்து உமது முகத்தை ஏன் மறைக்கின்றீர்? இளமை முதல் நான் துன்புற்று மடியும் நிலையில் உள்ளேன். உம்மால் வந்த பெருந்திகளால் தளர்ந்து போனேன். உமது வெஞ்சினம் என்னை மூழ்கடிக்கின்றது. அச்சம் தரும் தாக்குதல்கள் என்னை அழிக்கின்றன. அவை நாள் முழுவதும் வெள்ளப்பெருக்கென என்னை சூழ்ந்து கொண்டன. அவை எப்பக்கமும் என்னை வளைத்து கொண்டன. என் அன்பரையும் தோழரையும் என்னை விட்டு அகற்றினீ. இருளே என் நண்பன், இருளே என் நண்பன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். என் ஆண்டவரே, என் கடவுளே, பகலில் கதறுகிறேன், இரவில் உம் முன்னிலையில் புலம்புகிறேன். என் ஆண்டவரே, என் கடவுளே, பகலில் கதறுகிறேன், இரவில் உம் முன்னிலையில் புலம்புகிறேன். இறைவனின் உடனிருப்பு இந்த இரவு பொழுதிலும் நம்மை பாதுகாத்து வழி நடத்தும் என்ற நம்பிக்கையை இறை வேண்டலின் வழியாக பெற்றுக்கொண்ட நாம் இப்போது நாளைய நற்செய்தி வாசகத்திற்கு செவிமடுப்போம். நாளைய திருப்பலி வாசகங்கள்
முதல் வாசகம் திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறைவார்த்தைகள் 26 முதல் 31 முடிய. பதிலுரை பாடல் திருப்பாடல் 33, இறைவார்த்தைகள் 12 முதல் 13 மற்றும் 18 முதல் 21 முடிய. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 25, இறைவார்த்தைகள் 14 முதல் 30 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களுக்கு உவமையாக கூறியது: விண்ணரசை பின்வரும் நிகழ்ச்சி வாயிலாக விளக்கலாம். பயணம் செல்லவிருந்த ஒருவர் தம் பணியாளர்களை அழைத்து அவர்களிடம் தம் உடைமைகளை ஒப்படைத்தார். அவரவர் திறமைக்கு ஏற்ப ஒருவருக்கு 5 தாலந்தும், வேறொருவருக்கு 2 தாலந்தும், இன்னொருவருக்கு 1 தாலந்தும் கொடுத்துவிட்டு நெடும் பயணம் மேற்கொண்டார். 5 தாலந்தை பெற்றவர் உடனே போய் அவற்றைக் கொண்டு வாணிகம் செய்து மேலும் 5 தாலந்து ஈட்டினார். அவ்வாறே 2 தாலந்து பெற்றவரும் மேலும் 2 தாலந்து ஈட்டினார். 1 தாலந்து பெற்றவரோ போய் நிலத்தை தோண்டி தம் தலைவரின் பணத்தை புதைத்து வைத்தார். நெடுங்காலத்திற்குப் பின் அந்த பணியாளர்களின் தலைவர் வந்து அவர்களிடம் கணக்கு கேட்டார். 5 தாலந்து பெற்றவர் அவரை அணுகி மேலும் 5 தாலந்தை கொண்டு வந்து, ஐயா, 5 தாலந்தை என்னிடம் ஒப்படைத்தீர். இதோ பாரும், இன்னும் 5 தாலந்தை ஈட்டியுள்ளேன் என்றார். அதற்கு அவருடைய தலைவர் அவரிடம், நன்று, நம்பிக்கைக்குரிய நல்ல பணியாளரே, சிறிய பொறுப்புகளில் நம்பிக்கைக்கு உரியவராயிருந்தீர். எனவே பெரிய பொறுப்புகளில் உம்மை அமர்த்துவேன். உம் தலைவனது மகிழ்ச்சியில் நீரும் வந்து பங்கு கொள்ளும் என்றார். 2 தாலந்து பெற்றவரும் அவரை அணுகி, ஐயா, நீர் என்னிடம் 2 தாலந்து ஒப்படைத்தீர். இதோ மேலும் 2 தாலந்து ஈட்டியுள்ளேன் என்றார். அவருடைய தலைவர் அவரிடம், நன்று, நம்பிக்கைக்குரிய நல்ல பணியாளரே, சிறிய பொறுப்புகளில் நம்பிக்கைக்கு உரியவராயிருந்தீர். எனவே பெரிய பொறுப்புகளில் உம்மை அமர்த்துவேன். உம் தலைவனது மகிழ்ச்சியில் நீரும் வந்து பங்கு கொள்ளும் என்றார். 1 தாலந்து பெற்றுக்கொண்டவரும் அவரை அணுகி, ஐயா, நீர் கடின உள்ளத்தினர், விதைக்காத இடத்தில் அறுவடை செய்பவர், தூவாத இடத்தில் சேகரிப்பவர் என்பதை அறிவேன். உமக்கு அஞ்சியதால் நான் போய் உம்முடைய தாளந்தை நிலத்தில் புதைத்து வைத்தேன். இதோ உம்முடையது என்றார். அதற்கு அவருடைய தலைவர், சோம்பேறியே, பொல்லாத பணியாளனே, நான் விதைக்காத இடத்தில் அறுவடை செய்பவன், தூவாத இடத்தில் சேகரிப்பவன் என்பது உனக்கு தெரிந்திருந்தது அன்றோ? அப்படியானால் என் பணத்தை நீ வட்டிக்கடையில் கொடுத்து வைத்திருக்க வேண்டும். நான் வரும்போது எனக்கு வரவேண்டியதை வட்டியோடு திரும்ப பெற்றிருப்பேன் என்று கூறினார். மேலும் அவர், எனவே அந்த தாளந்தை அவனிடமிருந்து எடுத்து 10 தாளந்து உடையவரிடம் கொடுங்கள். ஏனெனில் உள்ளவர் எவருக்கும் கொடுக்கப்படும், அவரும் நிறைவாக பெறுவார். இல்லாதவரிடமிருந்து அவரிடம் உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும். பயனற்ற இந்த பணியாளை புறம்பேயுள்ள இருளில் தள்ளுங்கள், அங்கே அழுகையும் பற்கடிப்பும் இருக்கும் என்று கூறினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவரே, உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றே. ஆண்டவரே, உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். உண்மையின் ஆண்டவராகிய கடவுளே, எம்மை மீட்பவர் நீரே. ஆண்டவரே, உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியார்க்கும் மாட்சி உண்டாவதாக. ஆண்டவரே, உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். நாம் ஆண்டவருக்காக அனைத்தையும் இழக்கவும் அவரின் பணியைச் செய்து இறையாட்சியின் விழுமியங்களை கட்டி எழுப்பவும் அழைப்பு விடுக்கும் இயேசுவின் குரலுக்கு செவிமடுத்து வாழ்வோம் என்ற சிந்தனையோடு சிமியோன் பாடலில் இணைவோம்.
ஆண்டவரே ஆண்டவரே நாங்கள் விழித்திருக்கும் போது எங்களை காத்தருளும். நாங்கள் தூங்கும் போது எங்களை பாதுகாத்தருளும். இதனால் கிறிஸ்துவோடு பிழித்திருந்து அவரோடு அமைதியில் இளைப்பாறுவோம். அவரோடு அமைதியில் இளைப்பாறுவோம். ஆண்டவரே ஆண்டவரே உமது சொற்படி உம்மடியான் என்னை இப்போது அமைதியுடன் போகச் செய்கின்றீர். ஏனெனில் மக்கள் அனைவரும் காணுமாறு நீர் ஏற்பாடு செய்துள்ள உமது மீட்பை என் கண்கள் கண்டு கொண்டன. இம்மீட்பே பிற இனத்தாருக்கு வெளிப்பாடு அருளும் மொழி. இதுவேவும் மக்களாகிய இஸ்ராயேலுக்கு பெருமை. இஸ்ராயேலுக்கு பெருமை. இஸ்ராயேலுக்கு பெருமை. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆண்டவரே ஆண்டவரே நாங்கள் விழித்திருக்கும் போது எங்களை காத்தருளும். நாங்கள் தூங்கும் போது எங்களை பாதுகாத்தருளும். இதனால் கிறிஸ்துவோடு பிழித்திருந்து அவரோடு அமைதியில் இளைப்பாறுவோம். அவரோடு அமைதியில் இளைப்பாறுவோம். இறைவன் நம்மை ஒவ்வொரு நொடிப்பொழுதும் அற்புதமாய் வழிநடத்தி கொண்டிருப்பதை சிமியோன் பாடல் வழியாக உணர்ந்து ஜெபித்த நாம் இப்போது நாளைய புனிதரை பற்றி பார்க்கலாம். ஆகஸ்ட் 29 புனித திருமுழுக்கு யோவான் கொல்லப்படுதல். தாய் திருச்சபை திருமுழுக்கு யோவான் தலைவெட்டப்பட்டு கொலை செய்யப்பட்டதினை நினைவு கூறுகின்றது. குழந்தை பேறு இல்லாமல் மனத்துயரோடு வாழ்ந்த எலிசபெத் செக்கரியா பெற்றோருக்கு கிமு 6ஆம் ஆண்டு பிறந்தார் திருமுழுக்கு யோவான். புதிய எலியா என்று முன்குறிக்கப்பட்ட இவர் தன் உடையாலும் மற்றும் பாலைவனத்தில் வாழ்ந்ததாலும் எலியாவை நினைவுபடுத்துபவராக விளங்கினார். தன் சீடர்களிடம் நோன்பிருந்து ஜெபிக்குமாறு கூறிய இவர் மக்களிடம் பாவங்களை அறிக்கையிடவும் திருமுழுக்கு பெறவும் அழைப்பு விடுத்தார். நீதியினை கடைபிடிக்காமல் அபிரகாமின் பிள்ளைகளாக இருப்பதில் எவ்வித பயனும் இல்லை என்பதினை போதித்த திருமுழுக்கு யோவான் வரி தண்டுவோர், படைவீரர் மற்றும் மறைநூல் அறிஞர்களின் தவறுகளை சுட்டிக்காட்டினார். அதிகார வர்க்கத்தினரை விரியன் பாம்பு குட்டிகளே என்றும், ஏற்கனவே மரங்களின் வேரருகே கோடாரி வைத்தாயிற்று, நற்கனி தரா மரங்களெல்லாம் வெட்டப்பட்டு தீயில் போடப்படும் என்றும் மக்களிடம்
கடுமையாக எச்சரித்தார். ஆண்டவர் இயேசுவின் வருகைக்காக மக்களை தயார் செய்து ஆண்டவர் இயேசுவுக்கு திருமுழுக்களித்த யோவான் அரசன் ஏரோதுவின் மனைவியான ஏரோதியாளின் சூழ்ச்சியினால் தலை வெட்டப்பட்டு விண்ணகம் சென்றார். ஆண்டவரின் வருகையினை இவ்வுலகிற்கு அறிவித்து நல்வழியினை தேர்ந்து கொண்டு வாழ்வதற்கு அறிவுறுத்திய திருமுழுக்கு யோவானை திரு அவை புனிதராக உயர்த்தி போற்றியது. புனித திருமுழுக்கு யோவான் தலை வெட்டப்பட்டு கொலையுண்டதினை நினைவுகூரும் நாம் செய்யாத தவறுக்கு தண்டனை அனுபவிக்கிற மக்களுக்காக ஜெபிப்போம். புனிதர்கள் ஒவ்வொருவரும் தங்களது வாழ்க்கையின் மூலம் இறைவனுக்கு சான்று பகர்ந்து வாழ்ந்தவர்கள் என்பதை உணர்ந்தவர்களாய் நாமும் அவர்கள் வழியில் வாழ்ந்து இறை வழியில் பயணிப்போம் என்ற நம்பிக்கையோடு நாளைய தினம் நமக்கு கொடுக்கப்பட்ட கடமைகளை பொறுப்புணர்வுடன் செய்வோம். என் அன்பு சகோதரனே, சகோதரியே, கடவுளுடைய அன்பு எவ்வளவு அற்புதமான அன்பு! அவர் நம்மை எதையும் எதிர்பார்க்காமல் அன்பு செய்கிறாரே, அந்த ஆண்டவரை நாம் அன்பு செய்ய வேண்டாமா? அவரை நாம் போற்றி புகழ வேண்டாமா? இது இந்த நேரத்தில் நமது ஆண்டவரை நாம் போற்றி புகழ்வோம். குறிப்பாக இந்த நாளிலே நோயாளிகளுக்காக நாம் ஜெபிப்போம். எங்கள் அன்பு உருவான ஆண்டவரே, பலவிதமான நோய்களினால் துன்பப்பட்டு கொண்டிருக்கின்ற என் சகோதரனை சகோதரியை பார்க்கிறோம். ஆண்டவரே, இந்த நோயாளிகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இவர்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும். ஆண்டவரே, பல ஆண்டுகளாக நோய்பட்டு கொண்டிருந்த ஒரு சகோதரனை நீ பார்த்து உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று நீர் கேட்டீர். ஆண்டவரே, என்னை குணப்படுத்தும் என்று கேட்ட உடனே அவனை தொட்டு குணமாக்கியதாக நான் நற்செய்தியில் வாசிக்கிறோமே. ஆம் இயேசுவே, ஏழை நோயாளிகள், ஆதரவற்ற நோயாளிகள், வறுமையினால் வாடுகின்ற நோயாளிகள், எதுவுமே செலவு செய்து தங்களது நோயிலிருந்து விடுதலை அடைவதற்கு எந்த விதத்திலும் வசதி வாய்ப்பு இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பலவிதமான நோயாளிகளை நாங்கள் நினைத்து பார்க்கிறோம். ஆண்டவரே, இவர்கள் அத்தனை பேரையும் உமது குணம் தருகின்ற கரங்களால் தொடும் ஆண்டவரே. அவர்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே. இன்னும் அநேக நாடுகளிலே, அநேக இடங்களிலே பலவிதமான சிகிச்சைக்கே இடமில்லாத நோயினால் பீடி கிடக்கின்ற எம் சகோதரனை சகோதரி ஆசீர்வதியும் ஆண்டவரே. உம்மால் எல்லாம் கைகூடும் ஆண்டவரே. இதோ இந்த பிள்ளைகளை எல்லாம் நீர் ஆசீர்வதித்து அவர்களுக்கு விடுதலை கொடுத்து மகிழ்ச்சியை கொடுத்து நல்ல சுகத்தை அவர்களுக்கு அருள்படியாய் கேட்கிறோம். எங்கள் அன்பு தாயே, ஆரோக்கிய அன்னையே, இதோ நோயாளிகளை நீர் இரக்கமாய் அவர்களை பார்த்து அவர்களுக்காக உமது மகளிடத்திலே பரிந்து பேசுங்கள் அம்மா. இந்த ஜபங்களை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய இயேசுவே உமது வல்லமையான திருநாமத்தின் வழியாக கெஞ்சி மன்றாடுகிறோம். ஆமென். என்றும் வாழும் உயிருள்ள இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் நாம் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இந்த ஜெபத்தின் வழியாக இறை அன்பிலும் அரவணைப்பிலும் நாம் நலமோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை உணர்ந்திருப்போம். இறை அருளும் ஆசீரும் என்றும் நம்மில் தங்கும். அன்னை மரியாவும் நமக்கு உதவிகள் செய்வார் என்ற நம்பிக்கையோடு அவரின் துணை வேண்டி இந்த நிகழ்வை நிறைவு செய்யலாம். குட் நைட். வாழ்த்துரை